நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ப்ரௌனி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனா வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா நெறைய பேர் வந்துட்டு, "அக்கா கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வீடியோ ஷேர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே போட்ட வீடியோல வந்துட்டு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, அதில எல்லாம் பண்ணுனது ஓகே தான். ஆனா வந்து அதோட மெஷர்மென்ட் வந்துட்டு நான் சொன்னது வந்து தப்பா சொல்லிட்டேன். அதனால தான் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகியிருக்கீங்க. இதில குடுத்துருக்கிறது பெர்ஃபெக்ட்டான மெஷர்மென்ட். நீங்க இதே மாதிரி பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 650லேருந்து 700 கிராம் வரைக்கும் ப்ரௌனீஸ் கிடைக்கும். இதில பார்த்தீங்கன்னா, நான் 190 கிராம் 190லேருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்க டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். மைதா பார்த்தீங்கன்னா 60 கிராம், அப்புறம் பவுடர் பண்ணுன சுகர் வந்து 150 கிராம். அப்புறம் பட்டர் பார்த்தீங்கன்னா 90 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்க 80லேருந்து 90 கிராம் வரைக்கும் பட்டர் எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்த ப்ரௌனி ரெசிபியில் பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் வந்து எனக்கு லைட்டா கன்ஃப்யூஸ் ஆயிட்டு. எப்படின்னா, அந்த கப் மெஷர்மென்ட் ஷேர் பண்ணேனா, அதனால எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. பொதுவா நான் வந்துட்டு ப்ரௌனி செய்யும்போது மெஷர்மென்ட் எடுக்காம செஞ்சுருவேன். எனக்கு பழகிடுச்சு. எனக்கு திடீர்னு மெஷர்மென்ட் ஷேர் பண்ணும்போது கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இது உங்களுக்காகவே தான் கரெக்ட்டா வெயிட் மிஷினில் போட்டு மெஷர் பண்ணி இதோட கரெக்ட் மெஷர்மென்ட் வந்து சொல்லியிருக்கிறேன். இதை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சிருந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து நல்லா இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு 2M சாக்லேட் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். 2M டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதுக்கு கூடால பார்த்தீங்கன்னா, பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் சேர்க்குறேங்க. சுகர் வந்துட்டு பவுடர் பண்ணின அப்புறம் தான் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒருவேளை பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வெயிட் இருக்குன்னு எனக்கு தெரியல. சேம் வெயிட் தான் இருக்கும். பட் நான் வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு தான் 150 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா, ஒரு 10லேருந்து 20 கிராம் சுகர் வந்துட்டு நீங்கள் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு வேளை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா, ஒரு 10 to 20 கிராம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப திகட்டுற மாதிரியும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. பவுடர் பண்ண சுகரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா சுகர் வந்துட்டு பட்டர் சாக்லேட் கூடால நல்லா மிக்ஸ் ஆகின அப்புறமா தான் இது கூடால மைதா சேர்க்கணும். எக்காரணத்து கொண்டும் சுகரை வந்துட்டு பவுடர் பண்ணாமல் சேர்க்காதீங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சில சமயம் சுகர் வந்து கரெக்டாக மெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேக் பண்ணி எடுத்த அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்டலாக அப்படியே அடியில் போய் செட்டில் ஆகி இருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ இது கூடால 2 முட்டை சேர்த்துருக்கேன். இது வந்து மீடியம் சைஸில் இருந்த முட்டை தாங்க. நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க, அக்கா எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு. எனக்கே சத்தியமாக தெரியாது எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணணுன்ட்டு. நான் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணேன், எனக்கு ஒழுங்காக வரலை. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அதை கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். முட்டையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சா, இனிமேல் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா மைதாவை சேர்க்கணும். மைதாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நீங்களும் வெயிட் மிஷினில் போட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதாவையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் பெருசாக சீக்ரெட்டாக எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்த அதே ரெசிபி தான். அதில் மெஷர்மெண்ட் மாற்றி சொன்னனால தான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ வந்துட்டு ஓவனில் செய்திருந்தேன், பேக் பண்ணியிருந்தேன். இப்போ ஓடிஜியில் பேக் பண்ணுறேன். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்துன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அக்கா கிரிங்கிள் டாப் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான். அதுக்கப்புறமா ஓடிஜியோட டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு ஓடிஜி பிராண்டுக்கும் மாறுங்க. அதனால் வந்து எனக்கு எப்படி அது சொல்லி தர்றதுன்னு தெரியல. எனக்கு ஓடிஜியில் என்ன டெம்பரேச்சரோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பொதுவாக உங்கள் ஓடிஜியில் கேக் எந்த டெம்பரேச்சரில் பேக் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ரௌனிக்கு வந்து டாப்பில் மில்க் சாக்லேட் தாங்க போடுவேன். அது வந்து கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. அதனால தான் வீட்டில் வந்து பெல்ஜியம் சாக்லேட் இருந்து அதை தான் இந்த ரெசிபிக்கு சேர்த்து செய்தேங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம மில்க் சாக்லேட் சேர்க்குறத விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கரெக்டாக உள்ள மெல்ட் ஆகி எவ்வளோ நேரம் ஆகினாலுமே அந்த மெல்ட் ஆகின சாக்லேட் வந்து அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சிலே இருந்துங்க. சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த பெல்ஜியம் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 1 kg 1350 கிட்ட வந்துடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செமி ஸ்வீட் மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு கசப்பு இருக்குது. பட் நம்ம ப்ரௌனியில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த ப்ரௌனியில் உள்ள ஸ்வீட்னஸும் இதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பெல்ஜியம் சாக்லேட்டை நம்ம வெளியே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெல்ட் ஆகிரும் அப்படின்ட்டு. நான் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால தான் இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா இதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மில்க் சாக்லேட் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் அது வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி வராது. எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் நல்ல ப்ரீமியம் ரிச்சான ஒரு சாக்லேட் ப்ரௌனி செய்யணும்னா இந்த சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட் சிப்ஸை நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா பேட்டர் ரெடி ஆயிரும். இதை நம்ம இந்த மாதிரி முழுசாக இப்படியே சேர்க்கும்போது தான் பேக் ஆகி வரும்போது நம்ம கடிக்கும்போது அந்த சாக்லேட் சிப்ஸ் நல்லா மெல்ட் ஆகி அங்கங்கேயா கடிப்படும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ப்ரௌனி பேட்டருமே ரெடியாக இருக்குங்க. ஓடிஜியை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180லேருந்து 190 எந்த டெம்பரேச்சர் நீங்கள் எப்போவுமே பேக் பண்ணுவீங்களோ அந்த டெம்பரேச்சரில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌனியை பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணணும். ஓடிஜியாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் எப்படி பேக் பண்ணுவீங்களோ நல்லா குக் ஆகுன அப்புறமா எடுத்துருங்க. ஓவனாக இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிரும். இந்த டின் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சி ஸ்கொயர் டின்னு. இந்த டின்னில் நம்ம பேட்டரை மாற்றிடலாம். இந்த 7 இன்ச் டின்னில் நம்ம பேக் பண்ணும்போது ப்ரௌனி வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 8 இன்ச் டின்னில் கூட பேக் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, நான் ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு அந்த பெல்ஜியம் சாக்லேட் இருக்குல்ல அதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி 1-2 போட்டு விடுறேன். பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக மெல்ட் ஆகி இருக்கும்ல, அதுக்காக தான். இதை லைட்டாக ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உடஞ்சி போகிறதுக்காக தான். அதுக்காக போட்டு ரொம்ப டேப் பண்ணிடாதீங்க. அப்புறம் இதில் நம்ம டாப்பில் வச்சுருக்கிற சாக்லேட் சிப்ஸ் உள்ளே சேர்த்துருந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆயிரும். அதுக்காக தான். இனிமேல் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரௌனி பேக் ஆகி சூடுமே ஆறிடுச்சு. இனிமேல் இதை உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிரிங்கிள் டாப் கூட கிடைக்கும். இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சில சமயம் இதை ஃபுல் ஸ்லாபாகவே கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு சில சமயம் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் கூட கேட்பாங்க சாக்லேட்ஸ்லாம் வச்சு. அந்த மாதிரி வரும்போது இன்னுமே வெயிட்டு கூடும், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அப்போ சார்ஜ் பண்ணிக்கலாம். இனிமேல் இதை நம்ம பீஸ் போட்டுடலாங்க. இதை வந்து எனக்கு எப்படா கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நான் பெல்ஜியம் சாக்லேட் சேர்த்து ஃபஸ்ட்டாக ப்ரௌனி பேக் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியாதுல, அதோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்காக தான். மற்றபடி நம்ம பார்க்கும்போதே தெரியுதுல அந்த டாப்பில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக நீட்டாக வந்திருக்கு. கட் பண்ணும்போதே அந்த கத்தியிலலாம் அந்த மெல்ட்டான சாக்லேட் வந்து ஒட்டி இருந்துச்சு. அப்போவே தெரிஞ்சுது அந்த சாக்லேட் வந்து உள்ளே கரெக்டாக மெல்ட் ஆகி லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சூடு ஆறி இருக்கணும். எனக்கு வந்து பொறுமையே இல்லைங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் அந்த மெல்ட்டான சாக்லேட் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ரொம்ப கிளியராக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் சேல்ஸ்க்காக ப்ரௌனி செய்கிறதா இருந்துச்சுன்னா பெல்ஜியம் சாக்லேட் ஆட் பண்ணுற ப்ரௌனிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 1 kg சாக்லேட் வந்துட்டு 1350 வருது. நீங்கள் ஒருவேளை ப்ரௌனி இல்லை கேக்ஸ் ஆர்டர் பண்ணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.